Welcome to KC Botany Study Center. நாம் இந்த வீடியோல நீட் மாடல் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீட் வந்து கோச்சிங் கிளாसेस வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வீக்லி டெஸ்ட் क्वेश्चन சரிங்களா 1 to 4 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாடல் டெஸ்ட் 1 and 2 வந்து நடக்குது. இந்த வீடியோல மாடல் டெஸ்ட் 1 க்கான क्वेश्चंस வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல மாடல் டெஸ்ட் 2 க்கான क्वेश्चंस வந்து பார்ப்போம். சரிங்களா ப்ளஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதுக்கு எப்படி நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஆன்சர்ஸ் பண்ணனும் எப்படி எழுதணும் அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்ப்போம். இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு எக்ஸாம் டைம் அப்படிங்கறத பாத்துறோம். சரிங்களா மொத்த எக்ஸாம் டைம் அப்படினு சொல்லி பார்க்கறப்ப 3 hours 20 minutes நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். நமக்கு क्वेश्चन புக்லெட்ல எத்தனை क्वेश्चंस இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 क्वेश्चंस இருக்கும். சரிங்களா நமக்கு எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் இருக்கும். the single correct answer சரிங்களா ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ணனும். அது நமக்கு தெரியும். என்னென்ன சப்ஜெக்ட்ங்கிறது நமக்கு தெரியும். physics, chemistry, biology அப்படினு சொல்லி பார்க்கறப்ப botany and zoology. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா 50 क्वेश्चन சரிங்களா physicsல 50, chemistryல 50, biologyல botanyல 50, zoologyல 50 சரிங்களா மொத்தம் 200 क्वेश्चंस வந்து இருக்கும். ரெண்டு பார்ட்டா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் கொடுத்திருப்பாங்க சரிங்களா அது என்ன சார் ரெண்டு பார்ட் A பார்ட் அப்படின ஒன்னு இருக்கும் அதுக்கு அடுத்து B பார்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு சில क्वेश्चंस வந்து இருக்கும் சரிங்களா இப்போ வந்து A பார்ட் A ல எத்தனை क्वेश्चंस இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 35 क्वेश्चन சரிங்களா 35 क्वेश्चंस வந்து இருக்கும் each subject சரிங்களா physicsல 35 chemistryல 35 botanyல 35 zoologyல 35 சரிங்களா அப்ப மொத்தம் क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 35 வரைக்கும் A பார்ட் physicsல அதே மாதிரி 51 ல இருந்து 85 வரைக்கும் A பார்ட் physicsல சரிங்களா physics chemistry 101 ல இருந்து 135 வரைக்கும் botany 151 ல இருந்து 185 வரைக்கும் zoology சரிங்களா இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க பாருங்க all questions are compulsory சரிங்களா ஏனா 35 क्वेश्चनக்கும் நீங்க வந்து என்ன பண்ணனும் ஆன்சர்ஸ் பண்ணனும் சரிங்களா all are compulsory அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் B shall consist of 15 क्वेश्चन சரிங்களா பார்ட் B அப்படிங்கிறது எத்தனை क्वेश्चन இருக்கும் அப்படினா 15 क्वेश्चंस இருக்கும் in each subject சரிங்களா physicsல 15 chemistryல 15 botany zoology எல்லாமே 15 क्वेश्चंस இருக்கும் சரிங்களா இதுல क्वेश्चन நம்பர் பாத்தீங்கன்னா 36 ல இருந்து 50 வரைக்கும் இருக்குது 86 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும் 136 ல இருந்து 150 வரைக்கும் இருக்கும் 186 ல இருந்து 200 வரைக்கும் இருக்கும் in part B ல பாத்தீங்க அப்படினா candidate need to attempt any 10 சரிங்களா நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா 15 क्वेश्चंस நமக்கு வந்து இருக்கும் அந்த 15 ல நீங்க ஏதாவது 10 பண்ணிக்கலாம் சரிங்களா அதே இங்க வந்து 35 क्वेश्चंस இருக்குதீங்களா அந்த 35 மே நீங்க வந்து என்ன பண்ணனும் ஆன்சர்ஸ் வந்து பண்ணனும் சப்போஸ் ஏதாவது क्वेश्चंस வந்து தெரியல நான் வந்து விட்டுறனாலும் அது நம்மளோட சாய்ஸ் நமக்கு மார்க் இதாகும் சரிங்களா அவ்வளவுதான் சரிங்களா அதே இங்க 15 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க தெரியுங்களா 15 ல 10 தான் ஆன்சர்ஸ் பண்ணனும் சப்போஸ் நீங்க வந்து 15 மே ஆன்சர்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் 15 எதுவோ 10 எதுவோ அதுதான் எடுத்துக்கோங்க சரிங்களா 15 ல 10 ஆன்சர்ஸ் பண்ணனும் இந்த 15 ல 10 மட்டும் தான் ஆன்சர்ஸ் பண்ணனும் மீதி 5 விட்டுறணும் சப்போஸ் நீங்க வந்து 15 ல 11 பண்ணிட்டீங்க இல்ல 12 பண்ணிட்டீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் 10 எதுவோ அது மட்டும் தான் எடுத்துக்கோங்க லாஸ்ட் ரெண்டு நீங்க வந்து சரியா போட்டுறனால அது என்ன பண்ணிக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால இந்த B பார்ட்ல இருக்கக்கூடியதை கொஞ்சம் கவனமா இது பண்ணுங்க இங்க கொடுத்துக்க பாருங்க candidate are advised to all 15 question in each subject of part B before they start attending the question paper in the event of all candidate attempting more than 10 questions the first 10 questions answered by the candidate shall be evaluated சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் பண்ற அந்த 10 क्वेश्चन மட்டும் தான் எடுத்துக்கோன்னு சொல்லி இருக்காங்க each questions பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ் இருக்கும் for each correct response பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 மார்க்ஸ் சரிங்களா நீங்க வந்து கரெக்ட்டான ஆன்சர்ஸ் பண்ணீங்க அப்படினா 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க for each incorrect பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து நமக்கு மைனஸ் பண்றாங்க சப்போஸ் இப்போ நீங்க ரெண்டு क्वेश्चंस ஆன்சர் பண்றீங்க ஒன்னாவது क्वेश्चन ரெண்டாவது क्वेश्चन ஒன்னாவது क्वेश्चन ரைட் ரெண்டாவது क्वेश्चन தப்பு அப்படினா நமக்கு ஒரு மார்க் குறைச்சிடுவாங்க அப்ப நமக்கு 3 மார்க் தான் வரும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா blue or black ballpoint pen only யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க writing particulars in page அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க rough work sheet வந்து கொடுத்திருக்காங்க அங்க நீங்க வந்து அந்த क्वेश्चन bookletல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் on completion the test candidate must have hand over answer sheet OMR sheet வந்து நீங்க வந்து எக்ஸாம்ல கொடுத்துறணும் கோட் புக்லெட் அதாவது இது வந்து நமக்கு டெஸ்ட்ங்கிறதுனால புக்லெட் வந்து கோட் இது கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து மெயினா நடக்கிற எக்ஸாம்லயே நமக்கு வந்து புக்லெட் கோட் கொடுப்பாங்க நிறைய கோட் வரும் அந்த பேட்ச்க்கு ஏத்த மாதிரி சரிங்களா each candidate must show on demand here admit card to invigilator admit card நீங்க எல்லாமே கொடுக்கணும்
அதுக்கடுத்து கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் த ஆன்சர் ஷீட் இஸ் நாட் ஃபோல்டட். சரிங்களா, ஆன்சர் ஷீட் இதெல்லாமே மடிக்கக்கூடாது. டூ நாட் எனி ஸ்டே மார்க்ஸ் ஆன் தி ஆன்சர் ஷீட். நீங்கள் வந்து குறுக்கால கோடு போடுறதோ ரோல் நம்பர் இதெல்லாமே எதுவுமே எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. டூ நாட் ரைட் யுவர் ரோல் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எனிவேர் எல்ஸ் எக்ஸப்ட் இன் த ஸ்பெசிஃபைடு ஃபேஸ். எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் எழுதணும், மற்ற இடத்துல எங்கேயும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ கேண்டிடேட் வித்தவுட் ஸ்பெஷல் பர்மிஷன் ஆஃப் சென்ட்ரல் சூப்பரிண்டென்டென்ட் ஆர் இன்விஜிலேட்டர் வுட் ஹேவ் லீவ் ஷீட். சரிங்களா, அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து இடையே நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேனுவல் கால்குலேட்டர் ப்ராஹிபிட்டட். எலக்ட்ரானிக்கும் மேனுவல் கால்குலேட்டரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட் கவர்னடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ பார்ட் ஆஃப் திஸ் டெஸ்ட் புக்லெட் அண்ட் ஆன்சர் ஷீட் ஷால் டேச்சர் அண்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து த கேண்டிடேட் வில் ரைட் கரெக்ட் டெஸ்ட் புக்லெட் கோட் அஸ் கிவன் இன் த டெஸ்ட் புக்லெட் ஆன்சர் ஷீட் இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 1 to 15 இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கொஷின் சொன்னோம், 35 கொஷின் இருக்கும். 35 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆன்சர்ஸ் பண்ணணும். சரிங்களா, கொஷின் நம்பர் இது வந்து ஃபிசிக்ஸ்க்கான கொஸ்டின். ஃபஸ்ட் எடுத்தாலும் நமக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி இருக்கும், அதுக்கடுத்து பாட்னி, அதுக்கடுத்து சுவாலஜி. நமக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் மீடியம் வந்து எந்த மீடியம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக கொஷின் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் கொடுத்துருந்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தா தெரியும். இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதி பார்த்துங்க. அங்கே போத் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே இது வந்து என்னவாக இருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதனால் எழுதி பார்த்துங்க. இதோட ஆன்சர்ஸ் கீ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 35, அதுக்கடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 15 கொஷின் சொன்னோம். அந்த 15 கொஷினோட 50 கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 51லேருந்து என்ன பண்ணும் ஸ்டார்டிங் ஆகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கொஷினுக்கும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட்டு 1 to 4 வீக்லி டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு 18 டெஸ்ட் இது எல்லாமே நடந்திருக்கு. அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜின்னு இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதி பாருங்கள், கண்டென்ட் எல்லாமே முடிச்சு படிச்சுட்டு பாருங்கள். இதற்கான ஆன்சர்ஸ் கீ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிஎஃப் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.